முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியா வெயில் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொன்னா வெயில் அவ்வளவு ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த வெயில்ல முடிஞ்சா தயவுசெய்து வெளியே போகாம வீட்டுல ஏதாச்சும் வேலை செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்ல வெளியே போய் தான் ஆகணும்னு சொன்னா கண்டிப்பா அதற்கு தேவையான சக்திகளை உடம்புல ஏத்திக்கிட்டே இருங்க. நொங்கு, பதநீர் இது போல உணவுகள் கிடைச்சதுன்னா அதுல கலப்படம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை தயவுசெய்து சாப்பிடுங்க. இன்னைக்கு தர்பூஸ் சாப்பிடணும்னா ஒரு பயம் வருது, நொங்கு சாப்பிடணும், பதநீர் சாப்பிடணும்னா ஒரு பயம் வருது. அதுக்கு போய் என்ன பண்றோம்னா வேற பதப்படுத்தப்பட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸ், கார்போஹைட்ரேட் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், பெப்சி, கோக் சொல்லி தைரியமா சாப்பிடுறோம். ஆனா அதுக்கு எழுதி இந்த மாதிரி உணவுகள் லைட்டா கலப்படம் பண்ணியிருந்தாலும் அது ஏதோ உடம்புக்கு நம்ம ஒரு ஓரளவாவது நமக்கு ரீசார்ஜ் பண்ணி விடும். அதே போல தண்ணியை ஃப்ரீக்வெண்டா எடுத்துங்க. தண்ணி குறிப்பா அந்த ஆர்ஓ வாட்டர்ல முடிஞ்ச செம்புல வச்சு அதை பதப்படுத்தி எடுத்துட்டு போங்க. இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் பிராண்டட், அதாவது வந்து இந்த அக்வாஃபினா, பிஸ்லரி, நான் வந்து ப்ரொமோட் பண்ணல கார்பரேட்டை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெயில்ல இருந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத பிளாஸ்டிக் மூலியமாக அவங்க தயாரிக்கிறதுனால அந்த பொருள்ல தண்ணியில வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதனால வந்து தண்ணி நல்லா இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி குடிச்சு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. நான் உங்களை ஷேக் இம்ரான் மான் நேச்சுரல்ஸ் வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.